லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 28/2/2024 ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இது, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரியே மார்ச் மாதம் மந்த்லி சார்ட் போடுறோம் இல்லையா, அதாவது மந்த்லி சார்ட்டே போடுறோம். ஏ போர்டு, பி போர்டு. ஏ போர்டில் 0லேருந்து 9 வரைக்கும், பி போர்டில் 0லேருந்து 9 வரைக்கும், சி போர்டில் 0லேருந்து 9 வரைக்கும். அது ஓரளவுக்கு நெருக்கி முடிஞ்சு நம்ம வீடியோ மேக்ஸிமம் நம்மளுக்கு நாளைக்கு ஈவினிங் நம்மளுக்கு நம்ம சேனலில் அஃபிஷியலாக அப்லோட் பண்ணிடுவாங்க. அதனால தொடர்ந்து அந்த சேனலுக்கு அந்த வீடியோவுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு வெயிட்டிங். ஏதாவது உங்கள் சைடு இதை கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே பண்ணாத பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம மந்த்லி சார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுதான் ஓரலாக அது கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கெஸ்ஸிங் தான். அது சும்மா நார்மல் கெஸ்ஸிங் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் ஆகுது. அதாவது அந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு நம்ம 15 டேஸாக நம்ம சேனல்லையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி நம்ம சேனலில் ஒரு மந்த்லி சார்ட் எடுத்துகிட்ருக்கோம். அது கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இன்னும் நாளைக்கு நம்மளுக்கு அஃபிஷியலாக 28 நம்ம போட்டுருவோம். நீங்கள் 29 அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அதுதாங்க. இப்போ வாங்க நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். டுடே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 265, ஏ போர்டு 2, பி போர்டு 6, சி போர்டு 5. ஓகேங்களா? ஏ போர்டு 2, பி போர்டு 6, சி போர்டு 5. நம்ம இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 டிஜிட் கெஸ்ஸிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசி டுடே வந்து பிசி வின்னு 65 வின்னு, சி போர்டு 5 வின்னு. அதே மாதிரியே ஆல் போர்டும் 5 வின்னு. ஆல் போர்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கில் வந்து ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு வந்து என்ன 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். 1, 5 இல்லைன்னா 3 கொடுத்துருந்தோம். அதில் 5 பாஸ் ஆகிடுச்சு. 3 வந்து ட்ரையல்லையே வந்துருச்சு. நம்ம மிஸ்ஸி நம்பர் பார்த்தீங்கன்னா 355 தான். அந்த 355 மட்டும் இன்னைக்கு வரலைன்னா இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் வின்னிங்க. இதில் ஒரு சங்கட்டமான செயல் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 265 நம்ம கொண்டு வந்தது 765 கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 267 இப்படி கொண்டு வந்திருக்கோங்க. 765 வச்சுருக்கோம். அதில் ஒரு 1000 ருபீஸ் வின்னிங். 267 இங்கே இதில் வந்து ஏ போர்டு மிஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்து சி போர்டு மிஸ் ஆயிருக்கு. அதாவது பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து எடுத்த பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் 765, 267 இதுதாங்க மிஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த இதுவே மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம கரெக்டாக ஒரு ப்ரிப்பேர் இன்றைக்கி கரெக்டாக தட்டி தூக்கியிருக்கோம். அதனால் நாளைக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ட்ரையல்லையும் மிஸ் ஆகாத அளவுக்கு தான் எடுத்துருக்கோம். வாங்க இப்போ வீடியோவை பார்த்துருவோம். 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்குறது. ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2ல் முடிச்சிருக்கான். 2லேருந்து நம்மளுக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2ல் இருந்து வர வேண்டிய ஒரு நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர்னா 7 தாங்க. 7 வந்து பவர்லையும் வரும், ஃப்ளிப்லையும் வரும். அதனால் 7 வந்து 7 வந்து ஹைலைட்டாக இருக்குது. அதனால் 7 வந்து நாளைக்கு 7 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் நான் இப்போ 7 நோட் பண்ணுறேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்குது 6. அதாவது ட்ரையல்லையோ இதுலையோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து வர வேண்டிய ஒரு நம்பர் 6. அதுக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் 8ங்க. இதுதான் ஹைலைட் ஆனது. அதாவது ஏ போர்டுக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் 7, அது இல்லைன்னா 6, அதுவும் இல்லைன்னா 8. இதுதாங்க ஏ போர்டு 2லேருந்து வர வேண்டிய வர்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பர்னா அது இது மட்டும்தான். இப்போ வாங்க அடுத்து நம்ம பி போர்டு பார்த்துருவோம். பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 வச்சு முடிச்சிருக்கோம். 6லேருந்து ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் என்னன்னா, நேற்று 5 முடித்தான், இன்னைக்கு 6 வச்சு முடிச்சிருக்கான். 6 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 9 தான். அதாவது ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கிற ஒரு நம்பர்னா அது 9 தான் வரணும். அதுக்கு அடுத்தாப்புல 1க்கு வாய்ப்பு இருக்குங்க.
இது வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து 1, 1க்கு வந்து வாய்ப்பு 9, 9 இல்லைன்னா 1, 1ம் வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து வர வேண்டிய ஒரு ஹைலைட்டான சூப்பரான ஒரு நம்பர் 3. ஆட்டம் இதுக்குள்ளதான் இருக்கு. இதை தவிர்த்து வெளியில எங்கேயும் போகவே போகாது. பி போர்டு 6 வச்சு ஒரு இயங்கக்கூடிய ஒரு நம்பர் 9, இல்லைன்னா 1, இல்லைன்னா 3 நண்பர்களே. இது மட்டும்தான் வர வேண்டிய வர்றதுக்கான வாய்ப்புள்ள நம்பர். பி போர்டு 6 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 9, 1, 3. இதுதான் இறங்க வேண்டியது. அடுத்து நம்ம பார்க்கறது சி போர்டு பார்த்துருவோம் வாங்க. சி போர்டு 5. இன்னைக்கு நம்ம 5 கரெக்டாக நம்மளுக்கு சி போர்டில் கரெக்டாக மிஸ்ஸே ஆகாமல் 5 வந்து கரெக்டாக அதோட வேலையை கரெக்டாக பண்ணிடுதுங்க. 5க்கு 5 எப்பயுமே கரெக்டாக வந்துடுது. அதெல்லாம் நம்மளுக்கு பிசி இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்தவரை நம்மளுக்கு ரொம்பவே ஈஸி தான். ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க்கு கஷ்டம் இந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்மளுக்கு 5 வச்சு இறங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் 2. அதாவது 5னாலே 2 தாங்க வரும். அதுதான் ஹைலைட்டாக இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்து வந்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்லுங்க. உங்களோட கெஸ்ஸிங் கேட்டுக்கிறேன். 1 அதுவும் இல்லைன்னா 1 வந்து இறங்கும். 1ம் இல்லாத பட்சத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 9. இதுதான் சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள். இதுதாங்க வரணும். ஏன்னா நம்ம இதில் சி போர்டை பொறுத்தளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நம்ம 24ஆம் தேதியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 9 வந்திருக்கு. அதுக்கடுத்து 5 வந்திருக்கு. வின்வின் லாட்டரிக்கு 9 வந்திருக்கு. திரும்பி பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு. ஏன்னா திரும்பி 9 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 2, 1, 9 தான் அடுத்தாப்புல. அதனால பார்த்துக்குங்க. இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா மாறி தான் வரும். அதுக்கு 4 வச்சிருக்கான். 4 அதாவது கார்னியா பிளஸ்லேருந்து 4 வச்சிருக்கான் சி போர்டு. நிர்மலுக்கு 4 வச்சிருக்கான். கார்னியாவுக்கு 9 வச்சிருக்கான். அதுலேருந்து ஆட்டம் ஒரே மாதிரி இருக்கு. அக்ஷயாவுக்கு 5 வச்சிருக்கான். வின்மீனுக்கு 9 வச்சிருக்கான். ஸ்ரீசக்திக்கு 5 வச்சு முடிச்சிருக்கான். இப்போ நம்ம என்ன நம்பர் இறக்குறோம்னா 2, 1 இல்லைன்னா 9. இதை தவிர்த்து வேற எந்த நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது நண்பா. அதனால தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் மறக்காம போட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நண்பா. வாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு ஏபி இந்த மாதம் வர்றதுக்கான ஒரு கணிப்புகள் ஏபியை பார்த்துருவோம் வாங்க. ஏபியை பார்த்துக்கிட்டிங்கன்னா 26 வச்சு அவன் 26 வச்சு அவன் முடிச்சிருக்கான். 26லேருந்து அதுக்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 34. அதாவது இந்த மாதம் வர வேண்டிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாட்கள் வர வேண்டிய ஒரு நம்பர்னா 34. ஓகேங்களா? 28ஆம் தேதிக்குரிய வர வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏபி 80. இதுதான் 34 இல்லைன்னா 80. இதுதான் வரக்கூடிய ஒரு நம்பர் தான். நம்ம ஏபி இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு நம்பர். நம்ம கெஸ்ஸிங் நம்பர் கிடையாது. இந்த மாதம் வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து பிசியை பார்த்தீங்கன்னா 65 நம்ம ஏபிஎஸ்சி பிசியில் இன்னைக்கு பாஸ். ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னு பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். பிசியை பொறுத்தளவு அடுத்து வந்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 02. 02ங்க. நல்லா பார்த்துக்குங்க, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 02 இந்த 02லேருந்து வரக்கூடிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னா 98. இது வந்து இந்த மாதம் வரக்கூடிய ஒரு பிசி கணிப்புகளுக்கு உண்டான ஒரு நம்பர் தான் நண்பா. அதனால் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. ரொம்ப அவசரப்படாமல் லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டு. போர்டை பொறுத்தவரை நம்ம கொடுக்கறது ஒரு ஹைலைட்டான நம்பர் தான். ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஆல் போர்டு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு நம்பர்கள் 9, 2. ஓகேங்களா?
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 இதுதாங்க ஆல் போர்டில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான தரமான ஒரு நம்பர்னா 928 இதுதான் ஹைலைட்டான ஒரு நம்பர் ஆல் போர்டு. ஓகேங்களா, அதனால லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஆல் போர்டு 928 இதாங்க ஆல் போர்டு பொறுத்தளவு இந்த நம்பர். உங்களுக்கு எதுவும் கெஸ்ஸிங் மாறுதலாக இருக்குது, உங்களுக்கு இந்த நம்பரு எனக்கு தோணுது, எனக்கு இந்த நம்பர் தான் ஹைலைட்டாக வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக எப்பயும் போல் ஏபிஎஸ்சி பிசி கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸு மெம்பர்ஷிப் இந்த மாதம் யாருக்காவது ஒரு ஆள் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். பட் அதுக்கான ஆள் இன்னும் யாருமே அமையலையே. பிசின்னு போட்டு பிசி நம்பர் ஒரே நம்பர் எல்லாம் போடுங்க. ஒவ்வொரு நம்பர் தான், ஒரு ஆளுக்கு லிமிட்டு. ஒரு நம்பர் ப்ளே பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வின்னிங் அடிக்கிறீங்களோ இந்த மாதம் ஒரு சூப்பரான தரமான ஒரு மெம்பர்ஷிப் கிவ்அவே பண்ணிடலாங்க. வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன வின்னிங் யார் யாருக்கு இருக்குது ஒரு கெஸ்ஸிங்கை பிடிக்கிறோன்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்து எனக்கு 3 டிஜிட் பாக்ஸு ஒன்று மட்டும் ஹைலைட்டாக எனக்கு தோணுது. அதை மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அதை மட்டும் சொல்லிடுறேன். 3 டிஜிட்டு பாக்ஸு மறக்காமல் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர நம்பர் 608. இந்த ஒரு நம்பர் தான் தலைவா எனக்கு ஹைலைட்டாக இருக்குது, 608. இது நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எனக்கு தோன்ற ஒரு பாக்ஸ் கெஸ்ஸிங் இந்த மாதம் பார்ப்போம், ஒரு நல்லபடியாக அமைதா என்னன்னு பார்த்துருவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பா. சேனலை பார்த்தமைக்கு தேங்க்யூ. மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்மளோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் பாக்ஸ் பார்த்தீங்க, ஏபிசிக்குரிய இண்டிவிஜுவல் கெஸ்ஸிங் பார்த்தீங்க, எல்லாமே லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 5 to 10 செட் வரைக்கும் போட்டுக்கோங்க. நம்ம அளவுக்கு மீறி ப்ளே பண்ணிட வேணாம், எல்லாமே கெஸ்ஸிங் மட்டுமே தான். ஓகேங்களா, அதனால் இங்கு எந்த விதமான சூதாட்டமும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக இந்த இடத்தில் கூறுகிறோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் நண்பா. யார் யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2 நாட்களில் யாருக்காவது ஒரு 2-3 பேருக்காவது மெம்பர்ஷிப் கிவ்அவே பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சேனல் சார்பாக. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. எல்லாத்துக்கும் இன்றைய ரிசல்ட் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.